அனைவருக்கும் அருள் சரவணன் அன்பு வணக்கங்கள். இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு கோயிலுக்கு போகிறது நல்லது. இந்த தலைப்பில் இன்னைக்கு காசியில் சில காலம் முன்பு விஷ் விசுப்தானந்தான்ற சித்தர் வாழ்ந்து வந்தார். அவர் மந்திர ஒலியின் ரகசியத்தை, அந்த ஆற்றலை சோதனைங்க மூலம் இங்கிலாந்து மருத்துவர்களுக்கு நிரூபித்து காமிச்சிட்டு இருந்தார். அதை இன்றைய கட்டிடக் கலைஞர்கள்லாம் அரைக்கோள வடிவத்தை ஒரு அபத்தம் சொல்கிற நிலையில் அவர் அந்த மாதிரி ஒரு அரைக்கோளம் வடிவமான ஒரு கருவறைக்குள்ளே அமர்ந்து ஒலியை எழுப்பிட்டு இருந்தார். மந்திர ஒலிகளை எழுப்பும்போது மருத்துவர்கள் அந்த கருவறைக்குள்ளே ஒரு கருவியை பொருத்துகிறாங்க. அந்த கருவியை பொருத்துகிற சமயத்தில் அவர் எழுப்பின அந்த மந்திரத்தினால, அந்த ஒலியினால் அந்த கருவி அந்த இடத்துலேருந்து கீழே விழுந்துடுது. வெளியே இருந்த ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொன்னாங்க, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டே அவ்வளோதான், போயிடுச்சு, அது கீழே விழுந்ததுனால போயிடுச்சுன்னாங்க. ஆனால் இந்த விசுப்தானந்தா அந்த கருவியை திருப்பி மீண்டும் அந்த கருவறைக்குள்ளே திருப்பி அதே மாதிரி பொருத்தி வேறு வகையான சத்தத்தை எழுப்பினார். சட்டுன்னு பார்த்தா அந்த கருவி திருப்பி வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சு. இந்த வல்லமையை பார்த்து அவங்களே அசந்து போயிட்டாங்க. இது மாதிரி அவர் பல விஷயங்களை நிரூபித்து காமிச்சிருக்கார். அப்போது அந்த அந்த மந்திரங்களுக்கும் இசைகளுக்கும் அதீத ஆற்றல் இருக்குன்றத அவர் நிரூபித்து காமிச்சிருக்காரு. அதனால என்னவோ நம்ம பார்த்தீங்கன்னா, ஞானசம்பந்தர் இறந்தாரை உயிர்ப்பித்தார்ன்னு சொல்லி பதிகங்களில் நம்ம இந்த ராகத்தில் பாடினா இந்த மாதிரி நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய அந்த அனுபவத்துலேயும் நடத்தி காட்டியிருக்காங்க. அப்போது ஒரு கல்லாலாலையும் மண்ணாலையும் கட்டப்பட்ட ஒரு கோயிலுக்கு வெறும் உடம்புன்னு சொல்லுவோம். அதில் பூஜிக்கிற ஒரு தெய்வ சிலைங்க, எந்திரம், இது எல்லாமே ஜடப்பொருள் தான். ஆனாலும் அதை பிராண பிரதிஷ்டன் பண்ணி அதுக்கு உயிராற்றல் கொடுக்கறதே குருவும் இந்த சிவாச்சாரியர்கள் இவங்கெல்லாம் தான். இந்த கும்பாபிஷேகத்துக்கு முக்கியமாக என்ன பண்ணுவாங்கன்னா, மந்திரம், யந்திரம், தந்திரன்ற 3 வழிகளில் சிவாச்சாரியார்களும், பட்டாச்சாரியார்களும், பீடாதிபதிகளும், உயர்நிலை மனிதர்களும் இதை செய்வாங்க. அதுக்கு சக்தி ஊட்டுறது. இதே நேரத்தில் இந்த சித்தர்கள் அவங்க விஷயமே வேற. அவங்க உயிரோடு இருந்து ஒடுங்கி ஒரு இடத்துல சமாதியாகி அந்த ஜீவ சமாதிகளுக்கு மேலே தான் நம்மளோட கோயில்கள், எல்லா பிரசித்தி பெற்ற கோயில்களும் அந்த மாதிரி இருக்குது. அப்போது அவங்களுடைய பிராண பிரதிஷ்டை பண்ணக்கூடிய முறைகள் வேற. அவங்க உயிர்ப்போடு இருந்து அந்த கோயில்களுக்கு எந்திர சிலைகள் உயிர்ப்பாற்றல் விளங்குற மாதிரி அந்த மந்திரங்கள் ஓதி அதுக்கு நைவேத்தியம் அது பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடிய முறைகள் உண்டு. ஆனால் சித்தர்களுடைய ஜீவ சமாதிகள் பார்த்திங்கன்னா எல்லாமே மந்திரங்களாலேயும் அவங்க அது வரைக்கும் பண்ணிட்டு இருந்த மந்திரங்களுக்கு உயிர்ப்பாற்றலாக தான் இருக்கும். அதனால தான் நீங்கள் சில பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கெல்லாம் நீங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அதீத ஒரு எனர்ஜி நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். இது முக்கியமாக என்னென்னா, அந்த கருங்கல்லால் கட்டப்பட்ட கோயில்கள் என்ன பண்ணுமானா, அந்த மந்திரங்களை வாங்கி வச்சுக்குமா. அதனால தான் நம்ம இன்றைக்கும் கோயில்களுக்கு போனால் ஏன் அவ்வளோ நல்லா இருக்குன்னா, அந்த கருங்கல்லால் கட்டப்பட்ட அந்த இடம் அந்த நாள்தோறும் அர்ச்சனை பண்ணுறத அது வாங்கி 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 அவங்களுடைய வாய்கள் மூலமாக, அந்த கைகளில் காட்டக்கூடிய முத்திரைகள் மூலமாக அந்த கோயில்களுக்கு வரவங்களுடைய நோய்கள், அவங்களுடைய மன மகிழ்ச்சி, தைரியம், கம்பீரம் இதெல்லாம் ஏன் உருவாக்குதுன்னா, இதெல்லாம் ஒரு காரணமாக இருந்திருக்கு. இந்த காலத்தில் அந்த மாதிரி நடக்குதான்னா அது கொஞ்சம் கேள்விக்குறி தான். ஆனாலும் இந்த மந்திரங்களுக்கு அதீத சக்தி உண்டு. ஒரு சில மந்திரத்தோட அலைவரிசையில் செல்வம் சேரத்துக்கான அலைவரிசை இருக்குது, நோய் தீர்றதுக்கான அலைவரிசை இருக்குது. வெளிநாட்டவர் இதில் ரொம்ப ஆராய்ச்சியில் ஈடுபட்டு நிறைய விஷயங்களை நம்ம காணொலியிலலாம் கூட நிறைய பார்க்குறோம். நிறைய விஷயங்களை பண்ணுறாங்க. முத்திராக்களுக்கு இருக்க மந்திரங்கள். அப்போது ஒரு கோயிலுக்கு போகிறோன்னா எத்தனையோ காலம் எவ்வளோ விஷயங்களுக்கு எவ்வளோ மந்திரங்கள் ஓதப்பட்டிருக்கும். அப்போ அது அப்படியே அந்த கருங்கல் பாறைகள் அப்படியே தக்க வச்சு வரவங்களுக்கு அதை பிரதிபலிச்சுட்டே தான் இருக்குது. அது பண்ணாமல் இல்லை. அதை அட்லீஸ்ட் நம்ம போனோம்னா அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்து அந்த மந்திர சக்தி நம்ம உடம்புல வாங்கிட்டு வந்தோம்னா நம்ம ஆரோக்கியமும் சரி, மன மகிழ்ச்சியும் சரி, செல்வ வளமும் கிடைக்கும். அதனால தான் பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு 6 மாதத்துக்கு ஒரு முறையாவது நம்ம போயிட்டு வந்தோம்னா நம்ம உடம்பும் மனமும் நல்லா இருக்கும். ஏன்னா அங்கே சித்தர்களுடைய அந்த மந்திர பிரதிஷ்டை, அவங்களுடைய அந்த எனர்ஜி, அவங்களுடைய உச்சாடனம் அது எல்லாமே நமக்கு கிடைக்கும். நல்லா வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி ஜீவ சமாதிகளுக்கும் இந்த மாதிரி
கோயில்களுக்கும் நம்ம போறதே ரொம்ப விசேஷம். பிரசித்தி பெற்ற கோயில்கள் எல்லாமே சித்தர்களுடைய இதில தான் அமைஞ்சிருக்கு. அது வந்து இறை அருள் வந்து நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கிறதுக்கு வந்து இதெல்லாம் ஒரு வழிவகுக்கும். அதனால உலகமே ஒரு அலைவரிசையில தான் இயங்கிட்டு இருக்கு. அத நம்ம புரிஞ்சுக்கினாலும், தெரிஞ்சுக்கினாலே போதும். நம்ம வாழ்க்கையில எல்லா வளங்களும் நமக்கு தேடி வரும். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா அடுத்தவங்களுக்கு பகிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி, நன்றி, நன்றி.